கிழமைதோறும் வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்ற மரபிலே சைவ வேதாந்த மரபிலே வேதாந்த என்பது சைவம் வேதாந்தம் என்று சொல்வது வேதத்தின் முடிந்த முடிவாக, வேதத்தில் உச்சமாக, வேதத்தில் இருக்கிற ஞானகான், வேதத்தில் தோத்திரங்கள் துதிப்பாடல்கள் இருக்குது, யாகம் கிரியைகளை பற்றி எல்லாம் இருக்குது. அப்ப அதை கர்மகாண்டம் என்று சொல்லுவார்கள். மூன்றாகவும் சொல்ல உபாசனா காண்டம் என்ற உபாசனை என்றா துதிக்கிறது, தோத்திரம் செய்கிறது. கர்மகாண்டம் என்றா வீழ்விகள் யாகங்கள் எப்படி செய்கிறது, என்ன செய்கிறது அந்த பற்றியது. அடுத்ததாக இருப்பது இந்த ஞான காண்டம். ஆத்மா என்றால் என்ன, கடவுள் என்றால் என்ன, உலகம் என்றால் என்ன, எது முதல் இருந்தது, எது பிறகு வந்தது, எதிலிருந்து எது வந்தது, எங்கே போகிறது, என்ன முடிவு, முடிவுக்கு பின் என்ன, இப்படியான வினாக்கள் விடைகளோடு கூடிய பகுதி உபநிடதம். அதை வேதத்தின் சிரசு என்று சொல்லுவார்கள். வேத சிறப்பொருளை மிக தெளிந்தென்றால் சைவத்திறத்தடைவர் என்று சிவஞான சித்தியார் சொல்லும். வேத சிரசு, வேதத்தின் உச்சி. அப்ப அந்த வேதத்தின் உச்சியில சொல்றதை சொல்லுவார்கள். இது வேதத்தினுடைய பழம் என்று சொல்லுவார்கள். சைவ சித்தாந்தம் பழத்தினுடைய சார் என்று சொல்லுவார்கள். சித்தாந்த வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று சொல்றது இருக்குது. ஆனா இது சும்மா உபசாரத்துக்காக சொல்றதை விட உண்மை என்ன இருக்குன்னு பார்க்க, இதுல என்ன இருக்குன்னு பார்க்கறதுனால நாங்கள் முதலாவதாக கைவல்ய உபனிஷத்தை கொஞ்ச காலம் சேர்ந்து படித்தோம். அடுத்தது தைத்திரிய உபனிஷத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். தைத்திரிய உபனிஷத்தினுடைய வரலாறுல இருந்து அது முதலாவது பகுதி முடிஞ்சு. சிக்ஷாவல்லி, சிக்ஷன் என்றா தெரியும், குரு, மாணவன், சீடன். அப்ப அந்த குருகுலத்துக்குரிய சுற்றுக்குரிய இதுல அங்க படிப்பிச்ச சிலபஸ் என்ன, அங்க படிப்பிச்சது என்ன, அவர் எப்படி குருகுலத்தை தொடங்குறார், எப்படி நடத்துறார், கிராஜுவேஷன் முடியக்கு என்ன சொல்லி அனுப்புறார் என்று அங்க சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள். அதுலயும் அந்த குருகுலத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டா எல்லாரையும் ஒரு கோ ப்ரோக்ராம் அல்லது அப்ரண்டிஷிப் ப்ரோக்ராம் மாதிரி மற்ற இடங்களுக்கு அனுப்பி இருக்கணும். அந்த மாணவர்களை சொல்லி நம்ம இப்படித்தான் முத்கலர் சொல்றார், இப்படித்தான் அவர் சொல்றார், இப்படித்தான் இவரையும் சொல்றார் என்றெல்லாம் சொல்லிடணும். அப்ப ஒரு இன்டிகிரேட்டடா மற்ற இடங்கள்ல இருந்தும் வந்த உண்மைகளை தான் தைத்திரிய உபனிஷத்தின் பெயர் வந்ததற்கு உண்மை காரணமா இருக்க வேண்டும். தத்திரை புறாக்கள் போல எங்கும் பறந்ததிருந்து பல வகை தானியங்களையும் கொண்டு வந்து சேர்த்து அதை கக்கி தன்னுடைய குஞ்சுக்கு கொடுக்கும் புறா. அது மாதிரி இதை செய்திருக்கிறார்கள். இரண்டாவது பகுதி ஆனந்தவல்லி. ஆனந்தம் என்றால் தெரியும் எங்களுக்கு. ஆனந்தம் என்றால் அதுக்கு எதிர்ச்சொல்லு கிடையாது. பிளிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லலாம். இன்பத்துக்கு துன்பம் உண்டு. இன்ப துன்பங்கள் வினையினால் வருவது. நாங்க செய்யற நல்ல காரியத்தினால இன்பமும், புண்ணிய பலன் இன்பம், பாவத்தினால துன்பமும் வரும். இன்பம் இருந்தால் துன்பம் இருக்கும். அது உலக வாக்கியங்கள் எல்லாருக்கும் உண்டு. இறைவனுக்கு வினை இல்லை, இன்ப துன்பங்கள் இல்லை. ஆனாலும் அவருக்கு ஆனந்தமயமானவர். ஆனந்தம் என்றால் அதுக்கு எதிர்ச்சொல்லு கிடையாது. எல்லையற்ற இன்பம் என்று தமிழக எல்லையற்ற இன்பம், முடிவில் இன்பம், முடிவில்லாத இன்பம். அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் ஜாதி நீ பெற்றதொன்றென்பால் என்று மாணிக்க. வந்தம் ஒன்றில்லா ஆனந்தம், முடிவில்லை. அழகாக ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், the bondage of the soul has no beginning. எப்ப இந்த பாண்டேஜ், அதாவது பாசம் உயிரை பற்றியது என்பதற்கு தொடக்கம் இல்லை. அது அதனாதி காலத்திலேயே இருந்து உயிரோட அந்த அழுக்கு இருக்குது. பாண்டேஜ் ஆஃப் த soul has no beginning but it has an end. ஒரு நேரத்தில் முத்து நிலைக்கு வரைக்கும் அந்த பாண்டேஜ் விலக ஒரு எண்ட் வரும். the release of the soul, அந்த அந்த பாண்டேஜ்ல இருந்து விடுபடுற ரிலீஸ் இருக்குத்தானே முத்தி, has a beginning. அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்குது இல்லையா? முத்தி பிறகு தான் வரும். ஆனால் இட் ஹேஸ் நோ எண்ட். அழகாக ஆங்கிலத்தில் இட் ஹேஸ் நோ எண்ட். அதான் அந்தம் ஒன்றில்ல ஆனந்தம், சச்சித் ஆனந்தம் என்று இறைவனை சொல்லுவார்கள். அப்ப பதிபசுபாசம் என்ற 3 சொல்லேக்குள்ள இறைவனுக்கு ஆனந்தம், உயிர்களுக்கு ஆனந்தம் இல்லை, இன்பமும் துன்பமும். பாசமத்துக்கு ஜடம், அதுக்கு இன்பமும் இல்லை, துன்பமும் இல்லை. அப்படிதான் சொல்லுவார்கள். ஆனந்தம் அதிலே முதலாவது அத்தியாயம். அதுக்கும் ஒரு சாந்தி பாடம் இருக்கு. அதுதான் நாங்கள் அங்க சன்னோமித்ர சம்பரணம் என்ற சாந்தி பாடம் தான் முதலாவது அத்தியாயத்துக்கு இருந்தது, சிக்ஷாவல்லிக்கு. இதுக்கு சாந்தி பாடம் அதே கைவல்ய நமனத்துக்கு இருந்த அதே சாந்தி பாடம் இதே தான் இருக்குது.
இது இங்கே சகனாவது சகனோ புனத்து அதான் இதுக்கு சாந்தி பாடமாக இருக்குது. அதை தான் நாங்கள் பார்த்துனாங்க. இந்த சாந்தி பாடம் அது இந்த சாந்தி பாடத்தில் எனக்கு எல்லாரும் பிரியவனண்டா இதில் குரு மேலே சீடர் கீழே எல்லாரும் சமதளத்தில் இருந்து உரையாடும். ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டீச்சிங் இரண்டா ஒரு மாணவர் இருக்க மாணவரிடமிருந்தும் அறிஞ்சு கொள்றாங்க. நேற்று சிவராத்திரி வருகிறது. அப்போ தபோதரனுக்கு அந்த விளக்கம் சொன்னது இது சிவராத்திரி. அப்போ சிவபெருமான் சோதியாய் தோன்றின நாள் என்றாங்க. சோதியாய் தோன்றினது கார்த்திகை தீபம். கார்த்திகை கார்த்திகை தீபத்தில் தான் திருவண்ணாமலையில் சோதியாய் தோன்றினார். பிறகு அந்த சோதி அடங்கி லிங்க வடிவில் லிங்கோட்பவ காலம் என்று வருதுதானே அடங்கி பிரம்ம விஷ்ணுக்கள் 3 மாதமா தேடி அங்கே அவர்களுக்கு அந்த காட்சி கொடுத்த நாள் சிவராத்திரி. அதையே பிள்ளைகளுக்கு விட்டுருக்கிறார். பிள்ளைகள் கேட்டிருக்கிறாங்க, அப்ப என்ன சார் கார்த்திகை விளக்கிட்ட நாங்க முருகனுக்கு கண்டு கொண்டாடுறோம், சிவனுக்கு கண்டல்ல கொண்டாட வேண்டும். அவங்கள்ட்ட கேள்வியை நாங்க கேட்டிருக்கவே மாட்டோம். அதனால திருப்பி கேட்கிறேன். இப்போ ஏன் கார்த்திகை விளக்கு அப்ப சொன்னேன், அது கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்கு சிறப்பு. முருகன் 6 பொறிகளாக போய் 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில வளருகின்ற பொழுது கார்த்திகை பெண்கள் அந்த 6 நட்சத்திரத்துக்கு அந்த 6 கார்த்திகை பெண்களும் அவருக்கு பால் கொடுத்தார்கள். அதுதான் கார்த்திகேயன் என்று பெயர். அந்த அதுல ஒவ்வொரு மாசத்துல வர கார்த்திகை நட்சத்திரமும் முருகனுக்கு சிறப்பாக செய்வார்கள். அது யாழ்ப்பாணம் நிறைய இருக்கு. இந்தியாவில் சஷ்டி இருக்கிற மாதிரி யாழ்ப்பாணத்துல கார்த்திகை மிக சிறப்பு. அப்ப இந்த கார்த்திகை மாதத்துல இருந்தாலும் அதுலயும் மாசம் கார்த்திகை ஒன்று வரும். நட்சத்திரம் கார்த்திகை, மாசம் கார்த்திகை. ஏன் அந்த மாசம் கார்த்திகை அங்க பௌர்ணமி அதோட சேர்ந்து அணித்து வருவது அந்த மாசம், அழகிய கார்த்திகை மாசம். இப்ப கார்த்திகை மாதத்தை கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்கு ஒரு அதிவிசேஷமா செய்கிறது. அது கார்த்திகை மாசத்து கார்த்திகை நட்சத்திரம். ஆனால் சிவபெருமான் சோதியாய் தோன்றினது கார்த்திகை மாதத்து பௌர்ணமி. கார்த்திகை மாதத்து பௌர்ணமி. அப்ப இது என்ன நடக்க வேண்டா, இது ஒன்று முன்னால பின்னால வரும், இல்ல ஒரே சில வரும். சர்வாலய தீபம் குமராலய தீபமும் ஒரே நாள்ல வர்றது இருக்குது, வர்றது இல்ல சில வழியில. சில வழியில பெரும்பாலும் அடுத்தடுத்து வரும் இல்லையா. அப்ப அது ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம். இது முதல் எங்களுக்கு தோன்றவே இல்லை. காரணம் மாணவர்களிடமிருந்து நாங்க கற்றுக்கொள்ளுகிறோம். அவர்களை எங்களோட சிந்தனையை கிளறுகிறார். ஈக்குவல் பிளாட்ஃபார்ம் அதுதான் அந்த சகன. வடிவா சொன்னேன், நாங்கள் ஒருவரோடு எங்கள் இருவருடைய அத்தியாயமும் 2 பேரும் படிக்கணும் அதுல. அதுதான் இருவருடைய அத்தியாயமும் ஒளிபுறையிந்தியதாகவும் அதற்கு மேலானதாகவும் இருக்க வேண்டும். 2 போட்டு எங்களுக்குள்ளே சின்னத்தனங்கள் இருக்குது, நாங்கள் ஒருவர் பகைத்துக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று நல்ல அருமையானதொரு சாந்தி பாடம். நான் நினைக்கிறேன் எல்லா சச்சங்கத்துக்கும் அது இருக்கணும். பொதுவாக சிவகுமாருக்கு தெரியும், நான் போற இடங்கள்ல மேடையில ஏறி இருக்கிறது, முன்னால மேசைகள் எல்லாம் தடை, மேடைகள் எல்லாம் தடை. யூ சிட் வித் தெம் இன் ஈக்குவல் பிளாட்ஃபார்ம், வேறெவர் பாசிபிள் ரவுண்டா சுத்தி இருக்க வேணும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், அதுதான் ஸ்பிரிச்சுவல் டீச்சிங், ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்முக்கு சரி. இதுதோ நான் பெரிய தட்சிணாமூர்த்தி கல்லாள நல்ல இருந்து இறங்கி வந்திருக்கிற மாதிரி மேல போயிருக்கிறது. அதெல்லாம் எடுபடாது. அந்த காலத்திலேயே இந்த சமத்துவ இது கல்வி முறை வந்துட்டு. அதில் இன்றைக்கு நாங்கள் ஆனந்தவல்லிக்கு போறோம். நாங்கள் சிக்ஷாவல்லி முடிச்சு ஆனந்தவல்லி இது பார்த்துட்டோம். இதுல இன்னும் கொஞ்சமாக சேர்த்து போட்டிருக்கு. துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மா வாதிசம் உதமவாசிசம் சத்யோவாதிசம் தன்மமாவீத் தத் பக்தாரம் ஆவீத் ஆவீன் மாமாவீத் பக்தாரம். இதுக்கு முதல் பார்த்து நாங்க இதனுடைய பாடம் முன்னி இருக்கு. இந்த புத்தகத்துல இல்ல. நான் துவமேவ பிரத்யக்ஷம் இலங்கையில அந்த கார்த்திகை மாசத்துல
சோமவாரம்னு சொல்லி சிவனுக்கு நல்ல சிறப்பாகவும் செய்யும். கார்த்திகை சோமவாரம் சிவனுக்கு சிறப்பு. இதுல வாதிஷம் ருதம் வாதிஷம் அதில் போட்டிருக்கிறார் பிரம்மத்துக்கு நமஸ்காரம். அதான் துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி. மற்றது துவமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாவாதிஷம். நீயே கண்கண்ட பிரமமாக இருக்கிறாய், உன்னை கண்கண்ட பிரமமாக போற்றுகிறேன் என்று வருகிறது. மற்றது ருதம்வாதிஷம், நீதான் ஒழுங்கு. மற்றது சத்தியமவாதிஷம், நீதான் சத்திய உண்மையாகவும் இருக்கிறது என்ற கருத்திலே அது வருகிறது. சாந்தி முதலாவது சாந்தி பாடத்திலிருந்து இந்த சாந்தி பாடங்கள் ஒவ்வொரு புத்தகங்களுக்கு வித்தியாசமா இருக்கு. ராமகிருஷ்ண மிஷன் புத்தகத்துல இந்த சாந்தி பாடத்துல இந்த இது மட்டும்தான் போட்டிருக்குது. இப்ப நாங்கள் ஆனந்த வெள்ளிக்கு போகிறோம். ஆனந்த வெள்ளியினுடைய முதலாவது இதுக்கு போவோம். இங்கே தான் ஆனந்த வெள்ளி, சாரி, இதுல இங்கே இருக்கு. இதை படிங்க பார்ப்போம். ஓம் பிரம்ம விதாபனோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் விஜ்ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிதஹங்க குஹாயாம் பரமே. அது ரெண்டாவது கருவம். ஓம் பிரம்ம விதாப்னோதி பரம். பரமண்டா சுப்ரீம், பரம்பொருள், பரஞ்சோதி, பரங்கருணை, பரலோகம், பரகதி, பரமுத்தி, பரசிவன், பராசக்தி, பரபிரம்மம் எல்லாம் சுப்ரீம். அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அப்ப பிரம்ம விதாப்னோதி பரம். விதாப்னோதி என்றதுக்கு போயினும் அறிந்தவன். பிரம்மத்தை அறிந்தவன் மேலானவன். ஹீஸ் அ சுப்ரீம். அதை அறிந்தவன் மேலானவன். ததசாப்யுக்தா, அதை அறிந்தவனை பற்றி இனி அது கூறப்படுகிறது. அப்படிதான் சொல்லுகிறார். இனி கூறப்படுவது அது. அதை பற்றி சொல்றார். பிரம்மத்தை அறிந்தவன் சொல்லுறான். இதான் அங்க இருக்கிறது. யார் சொன்னது? அறிந்தவர் சொல்லுவது. அறியாதவர் சொல்றது வேற. அறிந்தவர் சொல்லுவது. பிரம்மத்தை அறிந்தவன் பரம். அதை பற்றி இனி சொல்லுகிறோம். சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிரம்மம் சத்தியம், பிரம்மம் ஞானம், பிரம்மம் அனந்தம். அனந்தம் என்றா முடிவிலி. இப்ப பிரம்மத்தை சொல்றதுக்கு 4 வார்த்தையை சொல்றாரு, 3 வார்த்தை. நாங்க சச்சிச்சானந்தம் என்ற மாதிரி சத்தியம். சத்தியம் என்றது உண்மை. எது இருக்கிறதோ சத்தண்டா இருக்கிறது, அவ்வளவுதான். அட்டடா இல்லை. அதுதான் உண்மை என்று வந்தது. உண்மை என்றது நாங்க சொல்ற பொய் உண்மையை விட உண்மையா எது இருக்குதோ அது. சொல்லுவார்கள். உதாரணமா என்னன்னு கேட்டா, இப்ப எல்லாருக்கும் இருதயம் இருக்குது, எல்லாருக்கும் இருதயம் துடிக்குது, வேலை செய்யுது. ஆனா இருதயம் இருக்கிறது தெரிஞ்சு, இருதயம் துடிக்கிறது தெரிஞ்சு, இருதயத்தின் 4 அறை இருக்குது, இது இப்படி இருக்குது, இது இப்படி, இதுண்ட அனட்டமி, இது பிசியோலஜி அப்படி தெரிஞ்சாதான் இருதயம் வேலை செய்யணும். அது கார்டியோலஜிஸ்டுக்கும் வேலை செய்யும், சாதாரணவனுக்கும் வேலை செய்யும். அறிந்தவன் கார்டியோலஜிஸ்ட், அறியாதவன் சாதாரணமானவன். அது எங்கும் இருக்குது. அது இருக்குது. அதான் சத். எங்களுக்கு தெரியாம இருக்கிறது வேற, அது இருக்குது. சத்தியம். ஞானம் என்றது கார்டியோலஜிக்கு தெரிஞ்சிருக்குது. இருதயத்தின் அமைப்பு தெரிஞ்சிருக்குது, அறை தெரிஞ்சிருக்குது, தசை தெரிஞ்சிருக்குது, அதுக்குள்ள இருக்கிற சிஸ்டம் தெரிஞ்சிருக்குது, நாடி, நாளம், துடிப்பு, அதனுடைய மின் இயக்கம், அதுக்கு வரப்போறிய இடையூறுகள், நோய்கள், பிழைகள், அதை திருத்தும் வழிகள் எல்லாம் தெரிஞ்சிருக்குது. சாதாரணமானவர்கள் தெரியாது. அது ஞானம். கார்டியோலஜிஸ்டுக்கு இருதயத்தை கரகாணுவர். கார்டியோலஜிஸ்ட் இருதயத்தை கரகாணுவர். நான் நியூசிலாந்துல படிச்சுட்டு இருக்க ட்ரைனிங்க சொன்னிச்சுன்னா கார்டியோலஜியை செலக்ட் பண்ண சொல்லி. இப்போ இந்த கார்டியோலஜிஸ்ட் சொன்னார், கார்டியோலஜியை செலக்ட் பண்ற சிலம்போ கார்டியோலஜி 8-10 வருத்தம் தான் இருக்கு. இப்படி சொன்னார். ஒன்று இஸ்கிமிக் ஹார்ட் டிசீஸ், வேவில ஹார்ட் டிசீஸ், மற்றது கண்டக்ஷன் டிசீஸ்,
மற்றதிடையில வர கொஞ்சம் இன்ஃப்ளமேஷன் அது கணக்கு அவ்வளவுதான் கார்டியோலஜி. யூ கேன் வெரி ஈஸிலி கீப் இட் யுவர் ஃபிங்கர் டிப். கொஞ்சம் விஷயம் தானே അതിൻ്റെ അപ്ഡേറ്റുകൾ ഇതെല്ലാം വില ഫിംഗർ ടിപ്പിൽ വെച്ചിരിക്കുന്നത് അവിടെ കാർഡിയോ அதுதான் அப்போ அது வந்துடும். ஆனால் இந்த பிரம்மத்தை அப்படி அறிந்தவர் தன் கையிக்க வச்சிருக்க அது அனந்த முடிவில் பாத்தீங்களா இருக்கிறன்னு தெரிஞ்சிருக்குது, அது எப்படி இயங்குதுன்னு இதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஆனா அதுக்குள்ள அதை அடக்க முடியாது. அனந்தம் என்று வச்சு அனந்தத்துக்கு என்னென்று கேட்டா அறிந்தவன் பெரியவன் தான். ஆனா அறிந்தவனும் தன்னுடைய அறிவு கொள்ள அதை அடக்க முடியாது. we cannot know അതിന്റെ ഫുൾ ഇത് தெரியாது. அதான் ஓம் பிரம்மபிதாப்னோதி பரம், பிரம்மத்தை அறிந்தவன் பரம். ததேஷாப்யுக்தா அதை கூறுவோம். சத்தியம் அது உள்ளது. ஞானம் அறிவே மயமானது. எல்லா அறிவும் அதுதான். மிச்சமெல்லாம் இங்கால பிச்சு பிச்சு நாங்கள் எடுக்கிறது. அது பூமி என்றா இது கைமண். பூமியின் ஒரு பகுதி தானே கைமண். என்னுடைய அறிவு உங்களுடைய அறிவு எல்லாம் அனந்தம். பூமியையும் சொல்லிடலாம் இவ்வளவுதான் என்று சொல்லிடலாம், கார்டியோலஜியையும் சொல்லிடலாம். ஆனா பிரம்மத்தை இப்படித்தான், அது இவ்வளவுதான். பாட்டொன்று இருக்கு திருவாசகத்துல திருமுறையில, இவ்வண்ணத்தன் என்றெழுதி காட்டொணாதே. இந்த பாட்டு ஞாபகம் இருக்கு அசோகமா இருக்கு. இப்படியன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டொணாதே. அவரை இப்படிப்பட்டவன், இந்த நிறம், இந்த இது என்று சொல்லி அவரை நாங்கள் காட்ட முடியாது. அவன் அருளே கண்ணாக காணினல்லால் என்று வரும். அவன் அருளே கண்ணாக காணினல்லால். அவன் காட்டுவன். அவன் காட்டினாத்தான் எங்களுக்கு கொஞ்சம் என்றாலும் தெரியும். அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டினாது என்றா கீறி வரபடங்கீறி காட்ட முடியாது. அனந்தம். நான் சூதி மணிமுடி சொல்லி சொல்லுறந்து நின்ற உண்மை பாதம் இரண்டும் வினவிற் பாதாள ஏழினக்கப்பால். அதுக்குதான் கதையெல்லாம் தெரியுது. பிரம்மா அடி தேடினார், முடி தேடினார், அங்க போனார், இங்க போனார், முடியல. இந்த சொல்ல போட்டு பாருங்க திருமுறையில காட்டொணாது என்று. இப்ப இது முதலாவது பகுதி. இது ஃபர்ஸ்ட் வேர்ட். அது ஆனந்தத்தை சொல்றதுக்கு முந்தைய ஆனந்தத்தை பற்றி கொஞ்சம் சொல்றேன். இன்னும் ஆனந்தம் வரையில அனந்தம் தான் வந்திருக்கு, சத்தியம் வந்திருக்கு, ஞானம் வந்திருக்கு, அனந்தம் வந்திருக்கு, சுப்ரீம் தான் இந்த பிரம்மம் வந்திருக்கு. அது உள்ளது, அறிவுமயமானது, பேரறிவு. அந்த ஞானத்தை தான் எண் குணங்கள்ல ரெண்டா சொல்லுபவன். முற்றறிவுள்ளவன், முழுதும் அறிந்தவன். அது அவனுடைய அறிவு படிப்பறிவாலேயோ பட்டறிவாலேயோ வந்தது அல்ல. அவனுடைய அறிவு இயல்பாகவே யாவும் உணர்ந்தவன் என்று அவன் எண் குணங்கள் ரெண்டாக செய்வன் சொல்லும். அதான் ஞானம். அந்த ஞானம் எப்ப வருமென்றா ஆத்மா இறையுடன் ஒன்றுகின்ற பொழுது அவனது ஞானம் இவனது ஞானமாக வரும். அதைத்தான் நாங்கள் ஞானிகள் என்று சொல்றோம். ஆகவே எங்களுடைய ஞானமும் ஒன்று இருக்குது. நாங்க படிக்கிற படிப்பு இது சிவஞானம். பேர் வைக்கிறவல்லோ சிவஞானம், சிவஞான போதன், சிவஞான நாயகன், சிவ எல்லாம் வைக்கிறவல்லோ. ஞானம் இது சிவஞானத்தை சொல்லுது. அடுத்தது அனந்தம் என்பது அவனுடைய முடிவிலி. அவனை எங்களுடைய அறிவுக்குள்ளே அடக்க முடியாது, எங்களுடைய சிந்தைக்குள்ளே அடக்க முடியாது, எங்களுடைய வார்த்தைக்குள்ளே அடக்க முடியாது. அறிந்தவனும் அதை சொல்ல முடியாது. முழுக்க அறிந்தவனும் முழுமையாக அறிய முடியாது, அவர் முழுமையாக சொல்லவும் முடியாது. ஆனா அவன் தான் சுப்ரீம். அதைத்தான் சொல்றேன். ஆறாவது தேவாரம் எடுத்தீங்களா? பரவாயில்ல. அவனர்களே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இவ்வண்ணத்தன். ஏதாவது ஒரு சொல்ல போட்டு இந்த சொல்லை தேடுகண்டா வரும். காட்டொணாதே என்ற சொல்ல போட்டு தேடுங்க பாப்பன். திருமுறையில வெப்சைட்ல கடகரண்ட தேடி எடுக்கணும். சச்சங்கத்தில் இருக்கிறார்கள் வேலை இங்கால எடுக்க அங்கால எடுக்கணும். நான் எடுக்கல. அவன் இந்த பேஜை விட்டுட்டு போயிட்டு பிறகு அங்க வேற கொஞ்சம் காலதாமதமாக. அடுத்த வரிய படிக்கிறீங்களா?
तस्मात्वा एतस्मादात्मना आकाशः இல்ல அதுல நாங்க இதை விட்டுட்டோம். ஜோவேத மூன்றாவது வரி அதுல இருக்கிறது. ஜோவேத நிகிதங் குஹாயம் यो वेद निहितं गुहायां परणे व्योमान् शोष्णुते सर्वान् कामान् सह ब्रह्मणा विपश्चतीति அதான் இந்த வசனம். ஜோவேத நிகிதங் குஹாயாம் ஜோ வேத நிகிதங் குஹாயாம் குகை என்றது வருகிறது. குகை என்றா எங்களுக்கு தெரியும், இது இருதய குகையை குறைக்குது. சைவத்தில் இருதய குகை இருதய கமலத்துக்குள்ள இருக்கும். நாங்கள் பூஜை பண்ணும் பொழுது கமலாசனம் கொடுத்துத்தான், பத்மாசனம் கொடுத்துத்தான் பூஜை பண்றோம். நாங்கள் அந்த இருதயத்தில் அந்த தாமரை பூவுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் இங்கே இருக்கிற இருதய குகை. தஹர ஆகாசம் என்று சொல்லுவார்கள். அது குஹாயாம் யோ வேத நிகிதங் குஹாயாம். அந்த இருதய ஓமாம் படிங்கோ. மயில் படிந்த கண்ணாலும் தானும் கச்சிமயானத்தான் வாசடையன் எண்ணினல்லால் உப்புடையான் அல்லன் ஒருவனல்லன் ஓரூரனல்லன் ஓருருவமன்னன் இல்லே அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்றெழுதி காட்டொனாரே. மைப்படந்த கட்சி அடுத்து யாராவது ஷேர் பண்ணினீங்களா? ஸ்கிரீன் ஷேரிங் இருக்குதா எல்லாருக்கும்? தமிழ்வான அல்லது சிவகுமார் யாராவது எடுத்து ஷேர் பண்ணினா ஷேர் ஆப்ஷன் மல்டிபிள் பார்ட்டிபிகன் கேன் ஹியர் சைமல்டேனியஸ்லி போட்டிருக்கிறேன். அதாவது அந்த பாட்டு எடுத்து ஷேர் பண்ணான்னு இல்லை, நானும் எடுக்கலாம். ஆனால் இந்த பேஜை விட்டு திருப்பி வரணும். மைப்படிந்த மை இப்படிந்த அது ஒரு வரி எடுத்து அடுக்கல தொடக்க மைப்படிந்த. திருநாவுக்கரசுவர் வினாவிடை திருத்தம் இங்க முகானுள்ள கேட்டுக்கொண்டு எடுத்து தந்திருக்கணும். அது மைப்படி இந்த கண்ணாலம் எடுத்து போட்டிருக்கணும். வந்துட்டு எடுத்துட்டேன் போடுறேன். இதுல பாருங்க, இப்ப வந்துட்டுதா எல்லாருக்கும்?
பாருங்க, மைப்படைந்த கண்ணாலும் தானும் கச்சி, மைப்படைந்த கண்ணால், மை அணிந்த கண்ணுக்கு மை அணிந்த கண்ணாலும் மாதேவியாரும் தானும் கச்சி மயானத்தான். ஏகாம்பரம், திருக்கச்சி ஏகாம்பரம், காஞ்சிபுரத்துல முந்தி மயானம் தான் இருந்தது. இப்ப எல்லாம் செத்த வீட்டுக்கு போனா கோயிலுக்கு போகக்கூடாது. அந்த நல்ல மயானத்துல இருந்தான் கோயில் வந்திருக்கு. கச்சி மயானம், திருக்கடவூர் மயானம், திருவாலங்காடு, இதெல்லாம் மயானத்துல இருந்து வந்த தலங்கள். வச்சடிந்த கண்ணால் இருந்தானுங்கச்சி மயானத்தான் வேர் சடையான் என்னின் நல்லான் ஒப்புடைய நல்லன். இட்ஸ் நோ கம்பேரிஷன். ஒருவன் அல்லன், இவன் அவன் என்று சொல்ல இயலாது. ஓர் ஊரன் அல்லன், ஓர் உருவம் இல்லி. அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும், இப்படி இந்த வண்ணத்தை இப்படி இருக்கிறான் என்றதை அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் என்றது இந்த இதுதான். அவன் ஒப்புடைய நல்லன், அவனுக்கு ஒப்பிலி, உருவம் இல்ல, ஊர் இல்ல, மற்றது ஒருவன் இல்ல. ஆனா அவன் தான் இந்த கட்சி மயானத்துல இருக்கிறான் மாதவியோட. ரெண்டையும் சேர்த்து பாருங்க, கொண்டு கொண்டு கொன்ட்ராஸ்டா இருக்கு. உருவம் இல்ல, பேர் இல்ல, ஒருவன் இல்ல, ஒப்பிலி. ஆனா அவன் தான் இப்படி மை எழுதிய கண்ணுடைய உமாதேவியாரோட வேற சடையோட, தன்னுடைய திரிச்சடையோட கட்சியில இருக்கிறார். இந்த கான்ட்ராஸ்டிங் ரியலைசேஷன், கொண்டு கொண்டு முரண்பாட தோன்றுகின்ற இந்த உண்மை, இப்படித்தான் இருக்கிறான், இவ்வண்ணன் தான் இருக்கிறான், இப்படித்தான் இருக்கிறான், அப்படியும் அந்நிறமும் வண்ணமும் காண முடியாது. இப்ப அவன் அருளே கண்ணாக அவன் காட்டினாத்தன், அவனுடைய அருள் கண்ணாக இருக்குதான் இது காணும். இப்படியன் இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதிகின்றது இங்க கீறி சீலையில கீறுறது, எழுதி காட்டினாது. இதான் இந்த பரம்பலுண்ட உண்மை. பிரம்மம் என்றால் என்னென்றால் இப்படித்தான். பிரம்மம் என்ன, சிவம் என்பதென்றால் ரெண்டுமே ஒன்றுதான். மைப்படைந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வேர் சடையான் எண்ணினல்லான் ஒப்புடைய நல்லன், ஒருவனல்லன், ஓர் ஊரனல்லன், ஓர் உருவமில்லி. அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இன்னிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டினாதே. அவன் காட்டினால் அல்லாமல் இந்த கொன்ட்ராஸ்டிங் ரியலைசேஷன் கொண்டு கொண்டு முரண் போல தோன்றுகின்ற இந்த ரியலைசேஷன் ரெண்டு சின்க்ரோனைசேஷன் என்று சொல்றது என்ன? சின்க்ரோனைசிங், அந்த பரபிரமம் இந்த சிவனை சின்க்ரோனைஸ் பண்ணவன். நாங்க சிவலிங்க வழிபாடுலயும் அப்படித்தான் சின்க்ரோனைஸ் பண்றது. இங்கே இருக்கிற சிவன், ஆத்மாக்கள் இருக்கிற சிவனும், ஆலயத்தில் இருக்கிற சிவனும், சிவகுமாருக்குள்ள இருக்கிற சிவன், தாமவான்ல இருக்கிற சிவன், சரஸ்வதியில் இருக்கிற சிவனும், இந்த அண்ட சராசரவங்கம் இருக்கிற சிவனும் எல்லாமே உண்டு. சின்க்ரோனைசிங். ஆலயத்து 5 மேனி, அவனியிலே 5 மேனி, மேலகத்து 5 மேனி, மெய்யெழுத்து 5 மேனி, நூலகத்து புத்தகத்துல நூலகத்து 5 மேனி, நுண்ணுரம் 5 மேனி, சால உட்கரணமேனி, சகலமை இறைவற்காமை. சின்க்ரோனைசிங் த ரியலைசேஷன். அதான் வித்யாதேகம் வருவித்தல் என்று ஒரு சின்ன பூசையில் ஒரு இருக்கு. ஞான தேகம் வருவித்தல் என்றால் எனக்குள்ள இருக்கிறார் ஒரு சிவலிங்கம், அவர் என்ற அவர் வேறு என்று இல்லை. இந்த வித்யாதேகம் வருவித்தல் எவ்வளவு சுலபமாக செய்கிற முறைதான். யாழ்ப்பாணத்தில் குளிக்கவா கேட்கல, சிவன் சிவம் சிவம் வளர் வளர் வளர், சிவன் சிவன் சிவம்ண்டா சிவத்தை வரவேற்று இருக்கிறது, வளர் வளர் வளரண்டா இதுதான் எங்கும் இருக்கிற சிவம் என்று சின்க்ரோனைஸ் பண்றது. எவ்வளவு சிம்பிளா சிவ பூஜை முடிஞ்சது குளிக்க. நீங்க சொன்னதுக்கு பிறகு இப்ப அப்படித்தான் குளிக்கிறது. அது ரெண்டையும் உண்டாகிற சின்க்ரோனைசேஷன் மாதிரி இதுவும் அந்த சின்க்ரோனைசிங் ரிவல்யூஷன் வெளிப்பாடு நல்ல அழகா. இது ஆருடைய பதிகம் சிவகுமார்? திருநாவுக்கரசர் தேவாரத்துல ஐயா வினாவிடை பதிகம். திருநாவுக்கரசர் தேவாரத்துல வினாவிடை பதிகம். இப்ப இது இனி மற்றதை ஷேர் பண்றேன் பாருங்க. எடுக்கணும், திருப்பி பாருங்க. அந்த காட்டோனாதேன்னு ஞாபகத்துல இருக்குது ஐயா. காட்டோனாதேன்னு ஏதாவது ஒரு சொல்ல போட்டு தேடலாம். எச்சொல்லையும் தேடுகன்னு இருக்கு. நீங்க தேடி பழக வேணும் எல்லாரும். அதுல ஒரு சின்ன 2-3 தரம் பழகின உண்டு. இடையில இருக்கிற சொல்ல போட்டா எச்சொல்லையும் தேடுக, மற்றது முதற் சொல்லை தேடுக. அப்ப அந்த
அந்த தேவாரம் அந்த வெப்சைட் சிறப்பு என்னன்னு கேட்டா சில வழியங்களுக்கு முதல் வரி வந்தா டக்கண்டு ஒரு புத்தகத்தை பார்த்து பிடிச்சிடலாம் இதுதான் முதல் வரி என்று. இது இடைவரி நடுவரி தான் ஞாபகம் வருது, முதல் வரி ஞாபகம் வரலையண்டா இந்த தேவாரம்.org என்ற இணையதளத்துல போய் அதான் எங்களை என்ன பொன்னம்பலம் என்று சொல்றோம், என்ன பொன்னம்பலத்திலிருந்து மின்னம்பலத்துக்கு கண்டு சொல்றது, அதுக்கு போய் அதுல எந்த சொல்லையும் தேடுகண்டு தேடுனா அது வந்துடும். அதான் அங்க இருக்கிறது. நீங்க தட்டச்சு தேடலுக்கு போயிட்டு தட்டச்சு தேடல இந்த தட்டச்சு தான் பாவிக்கணும் இதுல இருக்கிறது. பிறகு முதற் சொல்லை தேடுகிறதுன்னா வராது, இங்க மாத்தணும். எந்த சொல்லையும் தேடுக ரெண்டு மாத்தினா தான் அது வரும். தேவாரம்.com சொன்னீங்களா? தேவாரம்.org இதுல நான் நாங்கள் திருப்பி எங்களுடைய ஆனந்த வேலைக்கு வந்துட்டோம். யோவேத நிகிதங் குஹாயாம், இறுதிய குகையில இருக்கிறான், அதை அறிகிறவன். பரமே வியோமன், வியோமன் என்றால் சிற்பர வியோகமாகந் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்குழல் போட்டி போட்டி. சோமன் நித்திரோலையில கூட இருக்கு, வெள்ள கிளம்பி இருக்கிறார். சிற்பர வியோமம் ஆகாசம், கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலான் சிற்பர வியோமம். வியோமம் உண்டு ஆகாசம், இங்கே பரம வியோகம். அது சிற்பர வியோகம் சொல்றது, இங்க பரம வியோமம் என்றால் பரமாகாசம் பேரம்பலம். நிகிதங்குகாயா, குகையில இருக்கிறார் சிற்றம்பலம். பாத்தீங்களா சின்க்ரோனைசேஷன் வருகிறது. யோ வேத, அறிந்தவன். வேதம் என்றா அறிவு, வித்தண்டது அறிவு. வித்யாசாலை, வித்தை, வித்வான், அறிந்து அறிவு. யோ வேத நிகிதங்குகாயாம், இந்த குகையில இருக்கிறது. அது எது? இந்த பிரம்மம். முதல் சொன்ன சத்தியம் ஞானம் அனந்தம், அந்த பிரம்மம் வந்து இந்த குகையில இருக்குது, இருதய குகையில இருக்குது. அதான் குகன் என்று பெயர். குகைக்குள் உறைவதால் குகன், குகாயா. அதேதான் பரமே வியோமன், பரமாகாசம். பேரம்பலத்திலும் அதுதான், சித்தம்பலத்திலும் அதுதான். அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில், அதுதான் அங்க இருக்கிறது. பேரம்பலத்தையும் சிற்றம்பலத்தையும் எடுக்கிறார். பேரம்பலம் அங்க பரமாகாசமாக, எங்கும் பேரம்பலம் என்றது பரமாகாசம், இந்த சடாகாசம் இல்லை. எங்கட பஞ்சபூதங்கள் உண்ட ஆகாசம் இந்த பிரகிருதி மாயையில் இருக்குது. அப்படியே போனா அசுத்தமாய ஆகாசம் இருக்கும், சுத்தமாய ஆகாசம் எல்லாம் இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குள்ளே அடங்கி அடங்கியா போகிறது. எல்லாவற்றையும் வியாபித்து அதுக்கு அங்கால இருக்கிற ஆகாசம் பரமாகாசம். அது சக்தியாலையானது, அது ஜட ஆகாசம் இல்லை. அது எங்கும் வியாபித்து இருப்பது. பிரகிருதி மாய ஆகாசம் இங்க, அதையும் ஊடுருவி அதையும் ஊடறுத்து அசுத்தமாய ஆகாசம் இருக்கும் அப்பாலாயும். அந்த ரெண்டையும் ஊடுருவி அதற்கு அப்பாலாயும் சுத்தமாய ஆகாசம் இருக்கும். இதெல்லாம் ஆகாசங்கள் எல்லாம் அந்தந்த 36 தத்துவ மாயா கூறுகள். இந்த மூண்டையும் ஊடுருத்து பிறகு அதற்கும் அப்பாலுக்கு அப்பாலா இருக்கிறது பரமாகாசம். அது பேரம்பலம், அதுக்கு சக்தி தான். அந்த பரமாகாசமும் அவர்தான். அங்கை இந்த இருதய குகைக்குள்ள, ஆத்மாவுக்குள்ள, அந்த இருதய குகைக்குள்ள ஒன்று இருக்கிறார் அவர். அந்த சின்ன ஸ்பேஸுக்குள்ள சித்தம்பலம், சித்தம்பரம். சித்தண்ட அறிவு, ஆன்மா. அப்ப அதுக்குள்ளேயும் இருக்கிறார். அப்ப பேரம்பலம் என்றது ஜடவழியிலே ஆடுறது ஒன்று இருக்கு. மானாட மயிலாட இந்த பாட்டில் எல்லாம் பாடுறது ஜடவழியில, ஜடத்துல இருக்கிற ஆட்டம், ஜட ஆகாசத்தில் இருக்கிற ஆட்டம் தான் அந்த பாட்டில இருக்கு. நடராஜபத்துல பரமாகாசத்தில் இருக்கிறார் அவர். அது எல்லாத்தையும் ஊடுருவி அதற்கு அப்பாலாயும் இருக்கிறது. அங்க சக்தி தான் ஸ்பேஸ். அதான் நடராஜ வடிவம். இப்ப பரமேவியோம் மன் யோ வேத நிகிதங்குகாயாம் பரமேவியோம் மன்.
அந்த பிரம்மத்தான் இந்த இருதய குகையில இருக்குது. அதுதான் பரம ஆகாசமாக எங்கும் வியாபித்திருக்குது. சோஸ்னுதே எல்லாவற்றையும் சோ அஸ்னுதே என்றதுக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்ற சொல்கிறார்கள். சர்வ சாட்சியாக இருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறது. சர்வ சாட்சியாக எல்லா இடத்திலையும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கு. இந்த இதுக்குள்ளேயும் இருக்குது என்று சொல்லுவார்கள். அதுக்கு அழகாக உபனிஷத்துல ஒரு கதை வேறு. ஒரு மரத்துல 2 பறவை. ஒரு பறவை பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்க மரத்தில் இருக்கிற மற்ற பறவை பார்த்து கொண்டு சாட்சியாக இருக்குது. இங்கேயே இறைவனும் இருக்கிறான், உயிரும் இருக்குது. உயிர் இந்த கர்ம வினைகளையும் இதுகளையும் அனுபவிச்சு ஓடிக்கொண்டு இருக்குது. மற்ற பறவை பார்த்து கொண்டு இருக்குது. இதான் உபநிடதங்கள்ல வர்ற உருவகம். மற்றது இறைவன் எல்லாவற்றையும் உணர்ந்தவன் அல்லோ, அவன எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். சோ அஸ்னுதே சர்வான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப இவர் என்ன செய்கிறார்? சோ அஸ்னுதே சர்வான் காமான் சக எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கிறான். காமம் என்பது இன்பம், எல்லா இன்பத்தையும் அனுபவிக்க. ஆசை என்று சொல்லல, அது காமம் என்றா இன்பம், இன்பத்து பால் என்று தான் சொல்றாங்க. இவன் எல்லா இன்பத்தையும் அனுபவிக்கிறான். இன்பம், ஆனந்தம், காமம் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அப்ப இப்படி அறிந்தவன், எதை அறிந்தவன்? இந்த பிரம்மத்தை அறிந்தவன் மேலானவன், அதை சொல்லுகிறோம். அது சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மம். அது இந்த இருதய குகையில இருக்குது, அது இந்த பரமாகாசத்திலேயும் இருக்குது. இப்படி இதை அறிந்தவன் அது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டும் இருக்குது. இதை இப்படி அறிந்தவன் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிறான். எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கிறான் என்றால் அந்த ஆனந்தம் இவருக்கு வருது. அறிந்தால் அந்த ஆனந்தம் இவருக்கு வருகிறது. பிராமணா விபஸ்ஸிதேதி. விபஸ்ஸிதேதி என்றது என்னன்னு பார்க்கணும். அதுல இவ்வளவும் ஒரு பகுதி. இதுல அந்த மற்றவர் இணையா எடுத்து தமிழ்வான என்றால் சொல்லலாம். அதுல இணையா அந்த தைத்திரிய உபனிஷத்து இந்த வெப்சைட்டில் இருந்தால் சொல்லுகளையும் பார்க்கலாம். இந்த புஸ்தகத்துல பார்க்கலாம். இல்லாட்டி சிக்ஷாவல்லி இந்த புஸ்தகம் மிக விரிவாக இருக்கிறதால நான் கண்டுபிடிக்க சங்கருடைய கமெண்ட்ரி, இந்த கமெண்ட்ரி எல்லாம் போட்டு நிறைய விரிவாக இருக்குது. இப்போ இன்றைக்கு இவ்வளவும் போதும். இன்றைக்கு நாங்கள் படித்தது பிரமத்தை அறிந்தவன். இந்த இதில் வாழ்ச்சுகிறேன். பிரமத்தை அறிந்தவன் பரமநிலை எய்துகிறான். இது இனி கூறப்படுவது அதை பற்றி. பிரம்மம் சத்தியம், ஞானம், அனந்தம். இருதய குகையில் பரமாகாசத்தில் இருக்கும் இதை எவன் அறிகிறானோ அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கும் பிரமத்துடன் கூடி எல்லா ஆசைகளையும் அனுபவிக்கிறான் என்று இந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லுது. அதை சற்று விரிவாக சைவ சித்தாந்த பரமாக நாங்கள் இன்றைக்கு சிந்தித்திருக்கிறோம். இது தைத்திரிய உபனிஷத்தினுடைய ஆனந்த வல்லியினுடைய முதலாவது பகுதி. நாங்கள் அடுத்த கிழமையிலிருந்து அடுத்த இதுக்கு போகலாம். என்ன வான்முகில் வளாது வைகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்மறை அரசு தெய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான் மறையரங்களோங்க நட்டவம்பேல் விமல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்கு உலகமெல்லாம் நரகர நம பார்வதீபதையே, ஹரஹ நம பார்வதீபதையே, ஹரஹ நம பார்வதீபதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிச்சபேஷா
சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். சம்பலம். நன்றி ஐயா. நன்றி.